அப்பேட் வண்டி தான் கவர்மெண்ட் வண்டி தானே. நான் கையை காமிச்சேன். உங்க கண்ணு தெரியாதுக்கு நாங்க என்ன பண்றது? புள்ளைய பார்த்துக்கிட்டு அவ்வளவு நேரம் நிக்க நீங்க என்னன்னா ரெசார்ட் கண்டுக்காம வரீங்க. நிக்கிறேன் நான் கையை காமிச்சேன். உங்க கண்ணு தெரியாதுக்கு நாங்க என்ன பண்றது? 4:30 மணி நாங்க நிக்கிறோம். கையை கட்டணும் புள்ளைய வச்சு சொல்லுங்க. புள்ளைய பார்த்துக்கிட்டு அவ்வளவு நேரம் நிக்க நீங்க என்னன்னா ரெசார்ட் கண்டுக்காம வரீங்க. அப்பேட் வண்டி தான் கவர்மெண்ட் வண்டி தானே. உங்க வண்டியா? ஒரு புள்ளைய வச்சு எவ்வளவு நின்னு கையை கட்ட பஸ்ஸுக்கு பணம் வந்து போறாங்க. இது என்ன உன் அப்பா வீட்டு வண்டியான்னு அரசு பேருந்து ஓட்டுநர் பெண்மணி கிட்ட தரக்குறைவா பேசியிருக்காரு. இது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. கை குழந்தையோட பஸ்ஸுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா பஸ் கிராஸ் பண்ணும்போது பஸ்ஸுக்கு வந்து கை காமிச்சு நிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த அரசு பேருந்து நிக்கவே இல்லைங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் மற்றும் அதோடைய சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கூடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாள்தோறும் பாத்தீங்கன்னா அரசு பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வருது. இந்நிலையில பந்தலூர் பக்கத்துல இருக்கிற ஐயங்கொல்லி பகுதிக்கு அரசு பேருந்து வந்து இயக்கப்படும். மாலை வேளையில ஐயங்கொல்லி பகுதியில ரொம்ப நேரமா வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கை குழந்தையும் வந்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த வழியா ஒரு அரசு பேருந்து வந்திருக்கு. அண்ட் அந்த பஸ்ஸை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கை குழந்தையோட இருக்கிற இந்த பெண்மணி பாத்தீங்கன்னா கை காட்டி இருக்காங்க. அப்போ அந்த பஸ்ஸை நிறுத்தாம ஓட்டுநர் பன்னீர் இயக்கி இருக்காரு. அதுக்கப்புறமா வேறொரு வாகனம் மூலியமா போன அந்த பெண்மணி பஸ்ஸை ஏன் நிறுத்தல அப்படின்னு ஓட்டுநர் கிட்ட கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு அவரு அரசு பேருந்து என்ன உன்னுடைய அப்பா வீட்டு பஸ்ஸா அப்படின்னு பெண்மணிய மிரட்டும் வகையில சொல்லியிருக்காரு. இது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. பேருந்து ஓட்டுநர் மேல கடும் நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.